தளபதி விஜயின் டிவிகே வாக்குறுதி. தற்போது தமிழக அரசியலில் ஒரே ஒரு பெயர்தான் எதிரொலிக்கிறது, தளபதி விஜய். அவரது கட்சியான டிவிகே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு மிக அருகில் உள்ளது. ஆனால் வெற்றியின் மகிழ்ச்சிக்கு மத்தியில் ஒரு பெரிய கேள்வி அனைவரையும் வாட்டி வதைக்கிறது. அந்த கேள்வி மாநில மக்களுக்கு தங்கம் விநியோகிப்பதாக விஜய் அளித்த பொன்னான வாக்குறுதி பற்றியது. இப்போது ஆட்சி கைக்கு எட்டிய நிலையில் கணக்காளர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். இவ்வளவு தங்கமும் அதை வாங்குவதற்கான கோடிக்கணக்கான ரூபாயும் எங்கிருந்து வரும்? இந்த வாக்குறுதி விஜய்க்கு ஒரு முள்ளாக மாறுமா? முழு கணக்கீட்டையும் புரிந்து கொள்வோம். தளபதி விஜய் தனது தேர்தல் அறிக்கையில் 2 முக்கிய தங்க வாக்குறுதிகளை அளித்துள்ளார். முதலாவது, ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள குடும்பங்களின் மகள்களின் திருமணத்திற்கு அரசு 8 கிராம் தங்கத்தையும் ஒரு பட்டு சேலையையும் வழங்கும் என்பதாகும். இன்றைய நிலவரப்படி தங்கத்தின் மதிப்பு மட்டுமே சுமார் 1.12 லட்சம் ஆகும். இரண்டாவது வாக்குறுதி இதைவிடவும் சுவாரஸ்யமானது. மாநிலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கின்றன. ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளையும் சேர்த்தால் இந்த எண்ணிக்கை 4.7 லட்சத்தை தாண்டுகிறது. ஒரு சிறிய மோதிரத்தின் விலை கூட கோடிகளை எட்டுகிறது. இப்போது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய புள்ளி விவரத்தை பற்றி பேசுவோம். ஒரு மதிப்பீட்டின்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 4 லட்சம் முதல் 5 லட்சம் திருமணங்கள் நடைபெறுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் 60% திருமணங்கள் நடந்தாலே அரசு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2,70,000 மணப்பெண்களுக்கு தங்கம் வழங்க வேண்டியிருக்கும். அதாவது அரசு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2,16 கிலோ தூய தங்கத்தை கொள்முதல் செய்ய வேண்டும். இந்த அளவு மிகவும் பெரியது என்பதால் இவ்வளவு பெரிய அளவிலான தங்கத்தை சந்தையிலிருந்து கொள்முதல் செய்வது எளிதல்ல. எனவே விஜய் இதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியை RBIயை நேரடியாக அணுக வேண்டியிருக்கும். மணப்பெண்களுக்கான தங்க செலவு மட்டுமே ஆண்டுதோறும் 3000 கோடியை தாண்டும். தங்கம் என்பது வெறும் ஆரம்பம்தான். பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 இலவச எரிவாயு சிலிண்டர்கள், வேலையற்றோருக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை போன்ற பல பெரிய வாக்குறுதிகளை விஜயின் கட்சி அளித்துள்ளது. இவை அனைத்தையும் கூட்டினால் தமிழகத்தின் நலத்திட்ட செலவு 65,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடியாக உயரக்கூடும். இது மாநிலத்தின் மொத்த வருவாயில் கிட்டத்தட்ட 1/3 பங்காகும். இதன் பொருள் அரசின் வருவாயில் பெரும் பகுதி இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கென்றே செலவிடப்படும் என்பதாகும். இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. மாநிலத்தின் வளர்ச்சி, சாலைகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு பணம் மீதம் இருக்குமா? அரசியலில் வாக்குறுதிகளை அளிப்பது எளிது, ஆனால் அவற்றை நிறைவேற்றுவது அதே அளவு கடினம் என்று அரசியல் வல்லுநர்கள் நம்புகிறார்கள். மாநிலத்தை கடனில் மூழ்கடிக்காமல் இந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என்பதே தளபதி விஜயின் மிகப்பெரிய சவாலாகும். அவர் இதில் வெற்றி பெற்றால் மக்களின் உண்மையான மீட்பராக மாறுவார். ஆனால் பட்ஜெட் தோல்வியடைந்தால் இந்த வாக்குறுதிகளே அவரது அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு கிட்டத்தட்ட அச்சுறுத்தலாக அமையக்கூடும்.